ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாய் சகஸ்ர நாமாவளி ஸ்லோகம் 664. ஓம் பக்த சர்வமலாபகாய நமக. பக்தர்களிடம் உள்ள மாசுகளை எல்லாம் அகற்றுபவருக்கு நமஸ்காரம். அக்னி, சூரியன், சந்திரன், பூமி, நீர், ஆகாயம், காற்று, வாக்கு, எண்ணம் எல்லாவற்றையும் ஆளும் தேவதைகளால் நம்முடைய பாவங்களை முழுமையாக போக்கிவிட முடியாது. ஏனெனில் அவை நமது பன்முகத்தன்மையை வளர்த்து விடுகின்றன. ஆனால் ஒரு சில நிமிடங்கள் சேவை செய்தாலும் ஞானிகள் பாவங்களை அகற்றி விடுகின்றனர் என ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். பக்தி எப்படி இருக்க வேண்டும் என காட்டியவர்கள் கிராமத்து பெண்டீரான கல்வி அறிவற்ற கோபிகைகள் எந்த கோபிகளுடைய ஹரிநாம கதை துதி மூ உலகங்களையுமே பாவனமாக்குமோ அந்த கோபிகைகளின் கால் தூசுகளை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் என்கிறார் பாகவதர்கள் முதன்மையான உத்தவர். மார்க்கண்டேய மகரிஷியை பார்வதி தேவியுடன் சந்தித்த ஸ்ரீ சிவபெருமான் தங்களை போன்றவரை தரிசித்தாலோ அல்லது கேள்விப்பட்டாலோ மிகப்பெரிய பாவங்கள் செய்தவர்கள் கூட மிக கீழ்த்தரமான பிறவி எடுத்தோரும் கூட பரிசுத்தர் ஆகிவிடுவார்கள் என கூறுகிறார். ஆகவே கலியில் சமீப காலத்தில் நம்மிடையே தோன்றி அருள்வாளித்து வரும் ஸ்ரீ சாய் பாபா தம் பக்தர்களின் மாசுகளை கணத்தில் போக்கி விடுகிறார். ஸ்லோகம் 665. ஓம் பக்த போதக நிஷ்டாய நமக. பக்தர்களுக்கு நல்வழியை காட்டுபவருக்கு நமஸ்காரம். ஒரு மகான் சிறந்த குரு நல்ல போதனைகள் அளிக்கிறார். அதுவும் ஆன்மீக விஷயங்களில் போதிப்பவர் என்றிருந்தால் அவரிடம் வருபவர்கள் மிகவும் சிலரே. அன்றாட வாழ்க்கையில் ஏதோ சிக்கல் துன்பம் எனும் போது எந்த கடவுளிடம் வேண்டிக் கொண்டால் நிவாரணம் கிடைக்கும், யாரை அண்டினால் வேண்டுவன கிடைக்கும் என மக்கள் தேடுவது நாடுவது மிகவும் சகஜம். நான் உங்களுக்கு நல்ல போதனைகள் அளிக்கக்கூடிய குரு, ஆன்மீக பாதையில் வழிகாட்டக்கூடிய ஒரு சத்குரு என்று பாபா கூறியிருந்தால் அவரிடம் எவ்வளவு மக்கள் வந்திருப்பார்கள்? ஆனால் பாபா தோன்றிய நோக்கமே பக்தர்களை நல்ல வழியில் நடக்கச் செய்வதே. ஆகவே அவர் அதிசயங்களை நிகழ்த்தினார், லௌகீக பலன்களை அளித்தார். ஒவ்வொரு பலன் அளிக்கும் போதும் கூடவே ஒரு நல்ல போதனையும் இருக்கும். ஆகவே பாபாவை அண்டி வரும் பக்தர்கள் யாருக்குமே இலவச இணைப்பாக கிடைப்பது ஒரு உயரிய போதனை. பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாபாவிடம் வந்தவர்கள் பெற்றுவிட வேண்டிய பொருள்களை விட அவர்களையும் அறியாமல் பாபா அளிக்கும் இலவச இணைப்புகளான போதனைகள் அதிக மதிப்பு உள்ளதாக இருக்கும். ஸ்லோகம் 666. ஓம் பக்தானாம் சத்கதி பிரதாய நமக. பக்தர்களுக்கு சத்கதி அளிப்பவருக்கு நமஸ்காரம். முற்பிறவியில் உள்ள தொடர்புகளாலோ அதாவது ரிணானுபந்தம் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தாலோ பாபா எந்தெந்த வழிகளிலோ அவர்களை தம்மிடம் அவரே வரவழைத்துக் கொள்கிறார். பக்தர்கள் அவர்களாகவே தம்மிடம் வருவதில்லை, தாம் தான் அவர்களை ஏதோ ஒரு வியாஜத்தில் தம்மிடம் வரவழைத்துக் கொள்வதாக பாபாவை கூறியிருக்கிறார். எதற்காக? தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பக்தர்கள் எல்லோரை பற்றியும் தாம் கடவுளிடம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கிறது என்றும் தமது பக்தன் ஒருவன் வழி தவறுவதையும் அனுமதிக்க மாட்டார் என்றும் பாபா சாசனம் செய்துள்ளார். வழி என்று பாபா கூறியது முக்தி அல்லது சத்கதி பெறுவதற்கான வழி. அந்த வழியிலிருந்து தவறி விடாமல் பாதுகாத்து பக்தர்களுக்கு சத்கதி கிடைக்க செய்கிறார். அவர் ஒரு சமர்த்த சத்குருவாக தோன்றியதன் நோக்கமே அதுதான். ஸ்லோகம் 667. ஓம் பக்ர மார்க்க பிரதர்ஷினே நமக. பக்தர்களுக்கு நல்ல வழியை காட்டுபவருக்கு நமஸ்காரம். ஏதோ ஒரு இலக்கை அடைவதற்கு வழி ஏது என்று தெரியாமலோ அல்லது எது சிறந்த வழி என்று புரியாமலோ
வருபவர்களுக்கு தானே வழிகாட்ட வேண்டிய அவசியம் இருக்கும். மேலும் அவர்கள் பாபா காட்டக்கூடிய வழியை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்துடனும் இருக்க வேண்டும். பாபாவும் அவரது 3 சகாக்களும் வழி தெரியாமல் காட்டுப்பாதையில் சென்றபோது ஒரு வழிகாட்டி தோன்றி உதவி அளிக்க முன் வந்தபோது அவருடன் வந்தவர்கள் ஏற்கவில்லை. ஆனால் பாபா ஏற்று அவர் ஒரு சிறந்த குரு என்பதை அறிந்து அவருடைய அருளால் ஆன்மீக இலக்கை அடைந்துவிட்ட வரலாற்றை பாபாவே கூறியுள்ளார். பாபா தமது அபார கருணையால் பக்தர்களை தாமாகவே தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு இகத்தில் தேவைப்படும் நலன்களை அளித்து சத்கதி பெற வேண்டிய அவசியத்தை உணரச் செய்து பின்னர் அதை அடைவதற்கான சிறந்த வழியையும் காட்டினார். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.